வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வரலாற்றிலே ரொம்ப பிரபலமான நெஞ்சை உலுக்கக்கூடிய ஒரு கடல் பேரழிவு பத்தி தான். ஆமாம், டைட்டானிக் கப்பல் மூழ்கிய அந்த பயங்கரமான இரவு நிமிடத்திற்கு நிமிடம் அலச போற இந்த தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க உள்ள போகலாம். மூழ்கவே மூழ்காது அப்படின்னு ரொம்பவே மார்தத்திக்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான கப்பல் வெறும் 160 நிமிஷத்துல எப்படி அட்லாண்டிக் கடலுக்கு அடியில காணாம போச்சு? இத பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மனிதர்களோட அந்த அதீத நம்பிக்கையும் ஒரே பணியோட கொடூரமான உண்மையும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட அந்த நள்ளிரவுக்குள்ள நாம இப்போ பயணிக்க போறோம். இப்போ 16 இந்த நம்பரை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. 883 அடி நீளமுள்ள இந்த டைட்டானிக் கப்பல் எதனால மூழ்கவே மூழ்காதுன்னு நம்பப்பட்டுச்சு தெரியுமா? அதோட அடிப்பகுதியில பிரிக்கப்பட்டிருந்த இந்த 16 நீர் புகாத அறைகளால தான். ஆனா பாருங்க, இதுல இருந்த ஒரு சின்ன வடிவமைப்பு குறைபாடுதான் அதோட மொத்த தலைவிதியையும் மாத்தி எழுத போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியல. சரி, முதல் அத்தியாயம், அந்த கொடிய மோதல். 1912 ஏப்ரல் 14 இரவு ரொம்ப அமைதியா தான் ஆரம்பிச்சது. ஆனா நள்ளிரவுக்கு சற்று முன்பு எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. சரியா 11:39க்கு கண்காணிப்பாளர் ஃப்ரெட்ரிக் ஃப்ளீட் கப்பலோட பாதையில ஒரு பெரிய பனிப்பாறைய பாக்குறாரு. உடனே இன்ஜின்கள் பின்னோக்கி இயக்கப்படுது. ஆனா அதுக்கெல்லாம் ரொம்பவே தாமதமாயிடுச்சு. 11:40க்கு வேகமா போய்கிட்டு இருந்த டைட்டானிக்கோட வலது பக்கம் அந்த பனிப்பாறையில பயங்கரமா உரச ஆரம்பிக்குது. மேல் பக்கம் மூடப்படாம இருந்த அந்த ஈர்ப்புகாத அறைகளுக்குள்ள ஆயிரக்கணக்கான டன் கடல் நீர் வேகமா பாயத் தொடங்குது. கப்பலோட முன்பக்கம் அப்படியே தண்ணிக்குள்ள இழுக்கப்படுது. நிலைமைய பார்த்த கப்பலோட வடிவமைப்பாளர் தாமஸ் ஆண்ட்ரூஸ் கப்பல் மூழ்க இன்னும் வெறும் 2 மணி நேரம் தான் இருக்கு அப்படிங்கிற அந்த பகீர் உண்மையா அறிவிக்கிறாரு. 2ஆம் அத்தியாயம், இறுதி வீழ்ச்சி. இப்போ நாம ஏப்ரல் 15 அதிகாலைக்கு வந்துட்டோம். கப்பல்ல பயமும் குழப்பமும் அதிகமாகிட்டே இருக்கு. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் சோகமான முரண்பாடு என்ன தெரியுமா? விபத்து நடந்த இடத்துல இருந்து வெறும் 20 மைல் தூரத்துல கலிபோர்னியான்னு ஒரு கப்பல் இருந்துச்சு. ஆனா அவங்க எந்த உதவியும் பண்ணல. ஏன்னா ரேடியோ ஆஃப் பண்ணப்பட்டிருந்தது. ஆபத்து சிக்னல்களையும் அவங்க கவனிக்கல. ஆனா பாருங்க, 58 மைல் தூரத்துல இருந்த கார்பேத்தியா கப்பல் உடனே உதவிக்கு விரைஞ்சு வருது. இருந்தாலும் அது வந்து சேர இன்னும் 4 மணி நேரம் ஆகுமே. அதுதான் இங்க பெரிய சோகம். நள்ளிரவு 12:20 ஆகுது. பயணிகளை லைஃப் போட்ல ஏத்துற வேலை ஆரம்பமாகுது. ஆனா கப்பல்ல வெறும் 20 படகுகள் தான் இருந்துச்சு. இத வச்சு பாதி பேரை மட்டும்தான் காப்பாத்த முடியும். 12:45க்கு பதற்றத்துல படகுகள் பாதி காலியாவே கடல்ல இறக்கப்படுது. வானத்துல ஆபத்து சிக்னல் ராக்கெட்டுகள் பறக்குது. கரெக்டா 1 மணிக்கு பிரம்மாண்டமான படிக்கட்டுகளோட அடிவாரத்தை தண்ணி தொடுது. 1:30க்கு கப்பலோட முன்பகுதி முழுமையா மூழ்கினதும் மக்கள் கிட்ட ஒரு பெரிய பீதி வெடிக்குது. எந்த அளவுக்குன்னா, 5வது அதிகாரி ஹாரோல்டு லோ பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் மட்டும்தான் முன்னுரிமை அப்படிங்கிற விதியை காப்பாத்த தன்னோட துப்பாக்கியால வானத்தை நோக்கி 3 முறை சுட வேண்டிய நிலைமை வருதுன்னா பாத்துக்கோங்களேன். படகுகள்ல பெண்களும் குழந்தைங்களும் இருக்காங்க. எங்களால இன்னும் அதிக நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. தலைமை வயர்லெஸ் ஆபரேட்டரான ஜாக் பிலிப்ஸ் மூழ்கிக்கிட்டு இருக்க கப்பல் இருந்து இருள் சூழ்ந்த அந்த நள்ளிரவுல அனுப்புன மனது உழுக்கும் கடைசி நேர கூக்குரல் இது. நேரம் இப்போ அதிகாலை 2 மணி. கப்பலோட பின்பகுதி வானத்தை நோக்கி அப்படியே சங்குத்தா எழும்புது. அதோட பெரிய ப்ரொப்பல்லர்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. 2:18க்கு கரண்ட் கட் ஆகி அந்த பிரம்மாண்டமான கப்பலே முழு இருட்டுல மூழ்குது. அடுத்த சில நொடிகள்ல இரும்புகள் முறுக்கப்பட்டு உடையும் அந்த பயங்கரமான சத்தத்தோட கப்பல் 2ஆ பிளக்குது. சரியா 2:20க்கு கப்பலோட பின்பகுதி அந்த உறை பனிக்கடலுக்குள்ள வேகமா பாய்கிறது. அடுத்த 4 நிமிஷத்துல, அதாவது 2:24க்கு கப்பலோட 2 துண்டுகளும் அட்லாண்டிக் கடலோட அடிவாரத்தை நிரந்தரமா போய் சேருது. ஒவ்வொருவரும் தங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இதுதாங்க கேப்டன் எட்வர்ட் ஸ்மித் கொடுத்த அந்த இறுதி உத்தரவு. அவரும் அந்த பெரும் கப்பலோட சேர்ந்தே கடல்ல மூழ்கிட்டாரு. அவரோட உடல் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்ல. இந்த மாபெரும் பேரழிவோட மிக மோசமான உச்சகட்டம் இதுதான். இருட்டுல மிதந்துட்டு இருக்கிற அந்த கொடூரமான உறைபனி தண்ணியில ஒரு மனித உடலால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வெறும் 15 நிமிஷம் தாங்க. அதுக்குள்ள உடல் உணர்வுகளை இழந்து மூளை குழம்பி மயக்கம் வர ஆரம்பிச்சிடும். 45 நிமிஷத்துக்குள்ள ஹைப்போதர்மியா அப்படிங்கிற உடல் வெப்பக்குறைவு ஏற்பட்டு மரணம் நிச்சயமாகிடும். இதை நினைச்சாலே கொலை நடுங்குது இல்லையா? 3ஆம் அத்தியாயம், மீட்பும் பேரவலமும். அந்த இருண்ட இரவுக்கு பின் விடிந்த காவை உலகத்தையே உலுக்கின ஒரு மாபெரும் இழப்போட செய்தியை கொண்டு வந்துச்சு. கார்பேத்தியா கப்பல் வந்து சேர்ந்துருச்சு.
மீட்பு பணிகளும் தொடங்குச்சு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான மனத நுறுக்கும் புள்ளி விவரங்கள் இதுதான். கப்பல்ல இருந்த 2640 பேர்ல சுமார் 1540 பேர் தங்களோட உயிரை இழந்துட்டாங்க. காப்பாற்றப்பட்ட அந்த 700 பேர்ல பெரும்பாலானோர் பாதி காலியா போன அந்த படகுகள்ல ஏறின பெண்களும் குழந்தைகளும் தான். இந்த பேரழிவு ஏழை பணக்காரர் அப்படிங்கிற எந்த பாகுபாட்டையும் பார்க்கல. பல கோடிகளுக்கு அதிபதிகளான ஸ்ட்ராஸ், ஆஸ்டர், குகன்ஹைம் மாதிரியான பெரும் செல்வந்தர்களும் இறந்து போனாங்க. அதே நேரத்துல அமெரிக்காவில் ஒரு புது வாழ்க்கையை தேடி புறப்பட்ட எத்தனையோ சாதாரண அகதிகளோட கனவுகளும் அந்த இருண்ட கடலோடவே மூழ்கிடுச்சு. கப்பல்ல இருந்த 306 அமெரிக்கர்கள்ல 119 பேர் உயிரிழந்தாங்க. மரணத்தின் முன்னாடி எல்லாருமே சமம் அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா உணர்த்துச்சு. 4ஆம் அத்தியாயம் மாற்றத்திற்கான ஒரு தூண்டுகோல். இவ்ளோ பெரிய மனித இழப்புக்கு பிறகு கடல்சார் சட்டங்கள்ல உலகம் சந்திச்ச நிரந்தரமான மாற்றங்களை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இந்த ஒற்றை பேரழிவு சர்வதேச அளவுல எவ்வளவு பெரிய சட்ட மாற்றங்களை உருவாக்குச்சு அப்படிங்கறத இந்த பட்டியல் ரொம்ப தெளிவா காட்டுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் முறையான சட்டங்கள் எதுவுமே இல்லை. ஆனா இந்த விபத்துக்கு பிறகு கப்பல்ல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் மீட்பு படகுல இடம் இருக்கணும், 24 மணி நேரமும் ரேடியோ கண்காணிப்பு இருக்கணும், கடல்ல பனிப்பாறைகளை கண்காணிக்க சர்வதேச ரோந்து படை அமைக்கணும். இப்படி பல விதிகளோட இன்னைக்கும் நாம பின்பற்ற சோலஸ், அதாவது கடலில் உயர் பாதுகாப்பு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கு. கடலோட ஆழத்தை அளவிடவும் நீர்க்கடியில பொருட்களை தேடவும் அமெரிக்கா கடலோர காவல் படையால உருவாக்கப்பட்ட சோனார் தொழில்நுட்பத்துக்கு அடிப்படையா அமைஞ்சதே டைட்டானிக் விபத்துக்கு பின்னாடி மேற்கொள்ளப்பட்ட இந்த ரேடியோ அக்வாஸ்டிக் ரேஞ்சிங் ஆய்வுகள் தாங்க. இது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப பாய்ச்சல்னு சொல்லலாம். 5ஆம் அத்தியாயம் ஆழ்கடல் கண்டுபிடிப்பு. பல வருஷங்களா ஒரு பெரிய மர்மமாவே இருந்த டைட்டானிக் கப்பலோட சிதைவுகளை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். நியூஃபவுண்ட்லேண்ட் கடற்கரையில இருந்து சுமார் 350 நாட்டிக்கல் மைல் தூரத்துல மூழ்கியிருந்த அந்த சிதைவுகளை கண்டுபிடிக்க 70 வருஷங்களுக்கும் மேலாச்சு. கடைசியா செப்டம்பர் 1, 1985 அன்னைக்கு டாக்டர் ராபர்ட் பேலட் மற்றும் ஜீன் லூயிஸ் மைக்கேல் தலைமையிலான அமெரிக்க பிரெஞ்சு கூட்டு ஆய்வுக்குழு அந்த உடைந்த கப்பலை கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த 12,500 அப்படிங்கிற என்ன பாருங்க, இது கடல் மட்டத்துக்கு கீழே உள்ள ஆழத்தை குறிக்குது. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். சூரிய வெளிச்சமே ஒரு துளி கூட உள்ள நுழைய முடியாத அவ்வளோ ஆழத்துல தான் இன்னைக்கு டைட்டானிக் கப்பல் ஒரு அதிகாரப்பூர்வ சர்வதேச கடல்சார் நிறைவிடமா உறங்கிக்கிட்டு இருக்கு. கடலோட மேற்பரப்புல இருந்து சுமார் 2 மைல் ஆழத்துல டைட்டானிக் இன்னிக்கும் அமைதியா உறங்குது. 1912 மனிதனுக்கு இருந்த அந்த அதீத தொழில்நுட்ப கர்வத்தையும் இயற்கையோட பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி மனிதனோட சக்தி எவ்வளவு சாதாரணமானது அப்படிங்கறதையும் இந்த அழியாத வரலாறு நமக்கு இன்றும் சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சிந்திச்சுக்கிட்டே இருங்க. இந்த தொகுப்புல இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.